ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் xy. அதாவது நம்ம xyயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, x + y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, x² + y² இஸ் ஈக்குவல் டு 25. இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், xy இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா x + y ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன இருக்குது, x² + y² + 2xy. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x + y ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு 49 இஸ் ஈக்குவல் டு x² + y² எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 ப்ளஸ் இந்த 2xy அப்படியே கொடுத்துக்கோங்க. ஏன்னா 2 இருக்குது, இந்த xy தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 2xy அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 25 இந்த தானாகவும் மைனஸ் ஆகும். அப்போ 49 - 25 இஸ் ஈக்குவல் டு அந்த 2xy அப்படியே. 49 - 25 இஸ் ஈக்குவல் டு 24 இஸ் ஈக்குவல் டு 2xy. இப்போ இங்கே டிவைடில் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கா, 2ஆல் ரெண்டையுமே டிவைட் பண்ணுங்கள். ரெண்டால் இதையும் டிவைட் 2, இங்கேயும் டிவைட் 2 பண்ணிங்கன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல். 24 எத்தனை 2 இருக்குது, 1 2 சார் 2, 2 2 சார் 4. இப்போ 12. இப்போ xy இஸ் ஈக்குவல் டு 12. இதோட வேல்யூ நம்மளுக்கு 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதை இன்னும் ஷார்ட்டாக முடிக்கணும்னா எப்படி பார்க்கலான்னா, இது பாருங்கள், இது அல்லது x + yயோட வேல்யூ எவ்வளவு 49. ஓகேவா, இது ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்னென்னா ஸ்கொயர்னால் இதுக்கு ரூட் போடணும். 49க்கு ரூட்டு 49 ரூட் எவ்வளவு 7. அப்போ x + yயோட வேல்யூ நம்மளுக்கு 7. ஓகே, அப்போ 7 எந்தெந்த நம்பரால் கூட்டினா 7 வரும், 1 + 6 = 7, 2 + 5 = 7, 3 + 4 = 7. இதில் இன்னொன்று என்னென்னா x² + y² வேல்யூ 25. அதாவது எக்ஸோட மதிப்பையும் எக்ஸை மதிப்பை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணால் 25 வரணும். அப்போ இந்த நம்பரில் எந்த நம்பர் போட்டால் அந்த வேல்யூ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகே, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 36 + 1 37. இங்கே 25 வருது, அப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஆட் பண்ணால் 29. அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 + 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. கூட்டுங்க, 15 5 மீதி 1 25. அப்போ 25 நம்மளுக்கு வந்துச்சு. அப்போ இது என்னது, எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 4. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது, x இஸ் ஈக்குவல் டு 3, y இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நம்மளுக்கு xyனா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, 3 12. அதுதான் ஆன்சர்.